ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? இன்னைக்கு தை அமாவாசை. எல்லார் வீட்லயுமே சாமிக்கு இது முன்னோர்களுக்கு படையல் போட்டிருப்பீங்க. நம்ம வீட்லயும் தை அமாவாசைக்கு தடபுடலா படையல் போட்டிருப்போம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய அமாவாசை வந்தால் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த மாதிரி அமாவாசைக்கு வந்து நம்ம முன்னோர்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சு நம்ம சாமிக்கு படைச்சு அவங்களுக்கு காகத்துக்கு வைப்போம். அதுதான் இப்ப பண்ணியிருக்கோம். வாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் பார்க்கலாம். பிக்காகம் இதான் பெரிய காகமா? நம்ம வீட்ல வாங்கப்பா என்னென்ன செஞ்சிருக்கேன். இந்த மூவி தானே அம்மா சாதா காக்கா சொன்னா அண்ணன் காக்காக்கு கோவம் வருதுன்ற மாதிரி இருக்குது. அடல்புட்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆமா, என்ன ஒரு இது, எல்லா வேலையுமே நான் மட்டும் தான் செஞ்சிருக்கேன். இவர் ஒண்ணு கூட ஹெல்ப் பண்ணல எனக்கு. எனக்கே தெரியல. நீங்க வாங்கினது குத்தத்தை நான் தடல்புடலாம் பண்ணிருக்கேன். அவருக்கு எனக்கு தெரியாது. ஒரு இதுவா என்ன சொல்றது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம்னா அவங்களுக்கு பிடிச்சமானது. என்ன பண்ணிருக்கீங்க அதான் சொல்ல போறாங்க, வாங்க பார்க்கலாம். இவர் அமாவாசை திட்டு வாங்க போறாருன்னு நினைக்கிறேன். நான் திட்டக்கூடாது தான் திட்டு வாங்கினாரு. இத மாதிரி எனக்கு டென்ஷன் பண்ணிருக்காரு. வாங்கி பழகி போற உடம்பு திட்டு வாங்கியா. அதான் சில உடம்பு வந்து அப்படிதான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சுட சுட சாதம்ப்பா, சாதம் எடுத்து வச்சிருக்கேன். சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாம்பார் தான். கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, சாம்பார் நல்லா சூப்பராக திக்காக வந்திருக்கு சாம்பார். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வறுவல் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா எப்பவுமே நம்ம வந்து எல்லாம் வடை செய்வோம். மசாலா வடை செஞ்சுருக்கேன். ஆமாம், அமாவாசைக்கு வந்து வாழைக்காய் வைக்கணும் கண்டிப்பாக, அதனால வாழைக்காவும் செஞ்சுருக்கேன். ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல். ஆமா, வாழைக்காய் வைக்கணும். படைக்கிறதுக்கு சொல்றேன் நான். இல்ல வெறும் வாழைக்காய் செஞ்சிருக்கேன்னா அது அடமொழியோட சொல்லணும். வாழைக்காய் வறுவல், அப்புறம் பால் பாயாசம், சேமியா ஜவ்வரிசி எல்லாம் போட்டு பால் திக்கா இருக்கும், அதுதான் பால் பாயாசம். அதுல வந்து நம்மளுடைய அம்மாவின் அன்பு பாசம்ன்ற மாதிரி நெய்ல வந்து ஏலக்காய் எல்லாம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன், நான் சொல்லிதான் அவனை. அப்புறம் சூப்பரா நெய் கேசரி பண்ணிருக்கப்பா. நல்லா முந்திரி எல்லாம் மேல வச்சிருக்கேன். என் பையனுக்கு அதுதான் சொன்னேன், நான் எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்கேன்னு சொன்னேன். அவருக்கு புரியல, ஏன்னா அவரு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தரல. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் அமாவாசை மாதிரி கிடையாது. தை அமாவாசைன்ற சொல்ல நம்ம முன்னோர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ இன்னுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிச்சர் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கூட வைப்பாங்க. எது பிடிக்குமோ அதெல்லாம் வைப்பாங்க. இருந்தாலும் நம்மளால என்ன முடியும், ஏன்னா அதுதான் சொல்றேன், வச்சுட்டு நம்ம தான் சாப்பிடணும். அந்த காக்கா சாப்பிடுதோ இல்லையோ நீங்க சாப்பிடுறீங்க. அதனால ஒண்ணு மறந்துட்டோமா, ரெண்டு மறந்துட்டியோ. இதோ தயிர் இருக்கு. வழக்கம் போல எப்பவுமே வெஜ்ஜினாலே நம்ம வீட்டுல வந்து நெய் இருக்கும், மாங்காய் தொக்கு. வெஜ்ஜுனா இல்ல, சாம்பார்னா நெய் சாப்பிடுவோம். நெய் அதான் நம்ம இந்த மாதிரி நார்மலா வெஜ் ஐட்டம் சாப்பிட ஊறுகாவும் நெய்யும் இருக்கும். ரசமும் வச்சிருக்கேன், இன்னைக்கு தக்காளி ரசம் வச்சிருக்கேன். பட் நம்ம மிஸ்ஸிங். ஏன் அப்பளம் மிஸ்ஸிங்னா அப்பா மட்டும் தான் அப்பளம் சாப்பிடுவாரு. எங்களுக்கு யாருமே அப்பளம் பிடிக்காது. எங்களுக்கு அப்பளம் தான் பிடிக்காது. அதனால சரி அவருக்கு அதுதான் சொல்றேன், எங்களுக்கு அந்த அப்பளம் பிடிக்காது. எங்களுக்கு ஆனா அந்த மாதிரி வத்தல், ஜவ்வரிசி வத்தல், சிப்ஸ், கெலாக்ஸ் அந்த கையில மாட்ட இது போட்டி அதெல்லாம் பிடிக்குமா? அது ரொம்ப பிடிக்கும். அது சின்னதுல நாங்க சாப்பிட்டுருக்கோம் நிறைய. அந்த போட்டி வத்தல் கையில மாட்டி மாட்டி ஒரு விரல்ல. ஆமா, ஏன் நீங்க சாப்பிட்டதே இல்லையா சின்ன வயசுல? அமாவாசை என்றால் இலை சாப்பாடு. இத சொல்லிட்டு அப்புறம் தான் பிடிக்கும். அப்புறம் நான் ஏன் சாப்பிடணும்? இவருக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப பிடிச்சது சொல்றேன் நானு. அதே மாதிரி அப்பளத்தை வந்து பாயாசத்துல போட்டு சாப்பிடுவீங்கல்ல, அந்த பழக்கம் இருக்குல்ல உங்களுக்கு? இல்ல, அவர் நான் வடையில வச்சு சாப்பிடுவேன். இல்லப்பா, எத்தனை பேருக்கு சொல்லுங்களேன், பாயாசத்து கூட நம்ம வடைய புட்டு போட்டு சாப்பிடுவோம். அப்படிலாம் அப்பளம் கூட புட்டு போட்டு சாப்பிடுவாங்க. அது எத்தனை பேர் சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. நான் வடை போட்டு சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப அப்பா சாப்பிட்டு இலைக்கு கீழே 310 ரூபாய் வைக்கிறேன். சின்ன கவுண்டர்ல எல்லாரும் கூட்டி விரிஞ்சு வச்சு இலைக்கீழே வைக்கிற மாதிரி இது சுஸ்மி. ஆமா, ஏன் நீ வெய்ய செஞ்சுக்கிறாங்கல்ல ஊரு விருந்தது. ஊரு விருந்து இல்ல, சாப்பாடு தை அமாவாசை சாப்பாடுமா. உனக்கு மட்டும் செஞ்சதே விருதுதான். ஊரு விருந்து தான் பணத்தெல்லாம். இப்ப இன்னைக்கு எனக்கு வச்சா இப்ப நான் குறைஞ்சிருக்கியா? நீ 500 ரூபாய் கையில கொடுப்போம். நான் எதுக்கு இலைக்கீழே வைக்கணும்? சரி புரியுது, ஏதோ ஒண்ணு நீ குடுக்குறானா? ஆமா வைக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு உனக்கு வெஜ் மீட்ஸ்ன்றதுனால. ஆமா, அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சாம்பார் 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 இன்னிட்டு அந்த சாம்பார் தான் இன்னைக்கு வச்சிருக்கேன். சாம்பாரோட ஃபேன் நானு. சாம்பார் யார் தெரியுமா? ஜெமினி கணேசன். அவர் சாருன்னு சொல்லணும். அவரு ஆக்டர், பழைய காலத்து ஆக்டர். அவர் எதுக்கு நீ அப்படி சொன்ன? நீ இந்த மாதிரிலாம் சூப்பர் ஹீரோ அவரு.
சாம்பார்னா அவர் ஏதோ சொல்றாரு போல. சாம்பார் உன்ன சொல்றாரோ. ஜெமினேஷன் தெரியுமா சாஃப்டா உங்களுக்கு? நல்லா இருப்பாரு அவர். ஜெமினேஷன் நம்ம ரத்னா கப்ல சாம்பார் சாப்பிடுறவங்க அவருக்கு வந்து சாம்பார்னு பேரே வந்தது. ஓ அந்த இதுக்காகவா? நம்ம ரத்னா கப்ல சாம்பார் சாப்பிட்டுருக்காரு அந்த காலத்துல அவர் கேசரி ஷூட்டிங் வரும்போது. சொன்ன இதுக்கு உன் கேசரி முக்கியம் இல்ல, ஜெமினிகர் சார் தான் முக்கியம் உனக்கு. என்ன பேச்சு இது? கேசரி திரும்பிச்சு பேரு அங்க இருக்க. எங்க இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா? அதெல்லாம் முடியாது. அப்பாவுக்கு பிடிச்சமான சாம்பார். அதே மாதிரி எங்க மாமனாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்பா, பருப்பு சாம்பார். இந்த மாதிரி பருப்பு போட்டு உருளைக்கிழங்கு இந்த வறுவல் இதெல்லாம் அவருக்கு பிடிச்சமான டிஷ். அதனால தான் நான் செஞ்சிருக்கேன். அவங்க அப்பாவுக்கு தானே இன்னைக்கு. அப்பா அந்த கதை ஒண்ணு உங்க தெரியுமா அப்பாவுக்கு உனக்கு? என்ன பிடிக்கும்? உங்க அப்பாவுக்கும் காரம் இல்லாம என்ன தயிர் சாதம், தேங்காய் இல்ல சாதம். இப்போ ஒரு சரியான காமெடி ஒண்ணு நடந்தது, அதை கேளுங்க. அந்த இது வடிவேல் மூவில உனக்கு சத்தியம் கூட ஒழுங்கா பண்ண தெரியல, மாமியார் மேல சத்தியம் அவங்க அப்பாவுக்கு பிடிச்சது. உங்க அப்பாவுக்கு பிடிக்கணும் என்ன சொல்லணும் நீ? அப்படிதான் மறைமுகமா சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கும் நான் பிடிக்கும் சொல்லுவேன். சாம்பார் எங்க எல்லாம். மாமனாரு, ஆனா மெயின் எங்க என் அப்பா அவங்க மாமனாரு அப்பாவுக்கு எங்க கூட சாப்பிடுவேன்னு நான் சொல்லுவேன். சரி, நான் வந்து மாமியார் வீட்ல இருக்கிறதுனால நான் வந்து உங்க அப்பாவை தான் சரி, எங்க சொல்லணும். அப்பா நீ என் தங்கச்சி வந்து எங்க அப்பாவை சொல்லுவா. புரியுதா? நீதான் சொல்லணும் எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு. எங்க அப்பா நீ பார்த்ததே இல்ல. என் வீட்ல தான் நான் சொல்ல முடியும். எங்க வந்து மாமனார் வீட்ல சரி உங்க சண்டைய முடிங்க. நான் ஒத்துக்க முடியாது. எனக்கு பசி வந்துச்சு. உங்க சண்டைய சரி, முடிச்சு. என்னங்க நான் அமைதியா சொல்றேன். இருங்க கொஞ்ச நேரம். பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி நாங்க வந்துட்டாலே மாமியார் வீடு தானப்பா நம்மளுக்கு எல்லாமே. அதனால எங்க மாமனாருக்காக நான் செஞ்சது கூட எங்க அப்பாவுக்கும் பிடிச்ச டிஷ்ஷும் நான் செஞ்சிருக்கேன். தை அமாவாசைக்கு நம்ம வீட்ல இந்த சமையல் தான்ப்பா செஞ்சிருக்கேன். இது உண்மையாலே இந்த சமையல் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நான் வந்து தடால் புடால் சமையல் சொல்லியிருக்கேன்றாரு. உங்களுக்கு எப்படி பிடிச்சது இந்த காம்போன்னு சொல்லுங்கப்பா. மாலா. ஆமா, மாலா மிஸ் அந்த சமையல். மிடில் கிளாஸ் மாலா. சூப்பர் சூப்பர் சொல்லிட்டாரு. என்னுடைய இது சேனல் புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துடுங்கப்பா. ஆமா இத சொல்றாரு. சொல்லு கரெக்ட். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு தையா மாச சாப்பாடு ரெடியா இருக்கு. வாங்க அவர்களே சாப்பிடலாம்.